கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு வேதத்துல ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன குணம் வேணும்? சாந்த குணம் வேணும். இதை நம்ம யார்கிட்ட கற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? இதே மத்தேயு சுவிசேஷத்துல ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்ன்ட்டு. அப்போது நம்மளுக்கு முன்மாதிரி யாரு? ஏசு கிறிஸ்து தான். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அவரை பின்பற்றணும். ஏசப்பா எப்படி இருந்தாங்க? அவர் மற்றவங்க அவரை அடிக்கும் போதும் அமைதியாக தான் இருந்தாங்க, அவரை பழி பேசும் போதும் அவர் அமைதியாக தான் இருந்தார். இந்த குணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்போ சாந்தத்தை இழப்போம் தெரியுமா? மற்றவங்க நம்மளை குற்றம் சாட்டும் போது தான். நம்ம ஏசப்பா போல் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தோன்னா நம்ம இந்த பூமியை சுதந்திரத்துக்குள்ள அவர் உதவி செய்வார், நம்மளை உயர்த்துவார். இதுவே இன்றைய நற்செய்தி. இவனுக்கு முடிவுண்டாகட்டும்.